श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ऐतरेय उपनिषत् शांति मंत्रम। ओम वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्म एधि वेदस्य म आणीस्तः श्रुतं मे मा प्रहासीः अनेनाधीतेनाहोरात्रान् सन्दधामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ओम शांति शांति शांति। முதல் அத்தியாயம் முதல் மந்திரம்। ஓம் ஆத்மா வா இதமேவ ओम आत्मा वा इदमेक एवाग्र आसीत् नान्यत् किंचिन मिषत् स ईक्षत लोकान्नुसृजा इति। கடந்த சத்சங்கத்திலோ சாந்தி மந்திரத்தினி உடைய அர்த்தத்தின் விஸ்தாரமாக பார்த்து முதல் மந்திரத்தினி ஜஸ்ட் தொடங்கியிருக்கோம். அந்த முதல் மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரமாக இருக்கு. இந்த முதல் மந்திரத்தில் சாதாரண அர்த்தத்தினை கொஞ்சமாக பார்த்திருக்கோம், பாதி வரிக்கு. அது ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இந்த மந்திரத்தினை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். ஆத்மா அண்ணா என்ன అనేది அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கோம். உபனிஷத்து ஆரம்பிக்கும் போதே சத் வஸ்துவு பரமாத்மா பற்றி தொடங்கிறது. ஏன்னா வேதாந்தத்துடைய உபனிஷத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஆத்மா பிரம்மம். ஆனால் இங்கே சந்தேகம் வரக்கூடாது ஜீவாத்மா பற்றியா பரமாத்மா பற்றியான்னு. ஏன்னா ஜீவாத்மா అనేది ஒன்று இல்லை, பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறதுனால பரமாத்மா மட்டும்தான். இதம் ஏக அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏவ அக்ரே ஆசீத் முதல் முன்னாடி ஆத்மா மட்டும்தான் பரமாத்மா மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அந்யத் கிஞ்சன மிஷத். இதோடைய அர்த்தம் சொல்லும்போது என்ன பார்த்தோம்? ஏகஹ அப்படின்னு சொல்லும்போது ஆத்மாக்குள்ள ஸ்வகத பேதங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். 3 சாஸ்திரிய பதங்களை அன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி விவரணம் பார்க்குறோம். ஸ்வகத பேதம்னு சொன்னால் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆத்மாவில் இப்படிப்பட்ட ஸ்வகத பேதம் இல்லை. என்னது? நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கிட்டாவே உடம்புக்குள்ளே கால் மாதிரி கை இல்லை, கை மாதிரி காது இல்லை, காது மாதிரி கண் இல்லை. ஸோ ஒரு சரீரத்துக்குள்ளேயே பல வகையான பேதங்கள் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு மரத்தில் மரம்னு சொன்னால் அதில் அந்த இலை வேறே மாதிரி இருக்குது, பூ வேறே மாதிரி இருக்குது, அப்புறம் பழம் வேறே மாதிரி இருக்குது, கீழே அந்த முதல் மூலம் பெரிய பிரான்ச் இருக்க ஸ்டெம்
இப்படி ஒன்றுக்கு ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்கு. எப்போ இந்த ஆத்மா பற்றி சொல்கிறோமோ, இந்த வந்து ஏகஹான்னு சொல்கிறதுனால இதில் ஸ்வகத பேதங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இன்டர்னல் டிஃபரன்சஸ் எதுவுமே இல்லை, இன்டர்னல் டிஃபரன்சஸ். அடுத்த பதம் வந்து ஏவ அப்படின்னு உபயோகப்படுத்தும் போது அந்த பரமாத்மாக்குள்ள சஜாத்திய பேதம் கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சஜாத்திய பேதம் என்ன? மறுபடியும் அதே உதாரணம் எடுத்துக்கிறோம். மனுஷருக்குள்ள மனுஷ ஜாத்திலேயே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு வேற்றுமை இருக்கு இல்லையா? வேற்றுமை இருக்கு. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு பேதம் இருக்கு. ஸ்திரீ புருஷ பேதம் இருக்கு. வேறு பல பேதங்கள் இருக்கு. குள்ளமாக இருக்கிறது, டாலாக இருக்கிறது. அப்புறம் ஸோ மனிதர்களுக்குள்ளே ஒரே ஜாதிக்குள்ளேயே பேதங்கள் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி விருட்ச ஜாதி எடுத்துக்கிட்டால் அந்த சின்ன செடி மாதிரி இருக்கிறது கொடி மாதிரி இல்லை, கொடி மாதிரி இருக்கிறது மரமாக இல்லை, மரம். இப்படி வித்தியாசம் இருக்கு விருட்சங்களுக்குள்ளேயே. சிலது ஜலத்திலோ தான் வளருது, சிலது வந்து ஒரு மண் சாண்டில் மட்டும் டிசர்ட்லேயே சிலது வளர செடி இருக்குது. ஸோ இப்படி பேதம் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட பேதங்கள் வந்து இன்னொரு ஆத்மாவில் சரி, இன்னொரு ஜாதி இன்னொரு ஆத்மா ஏதாவது இருக்கான்னு அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏவ. ஸோ சஜாத்திய பேதம் கூட ஆத்மா பரமாத்மாவில் இல்லை. அப்புறம் மூணாவது இன்னொரு வார்த்தை என்னன்னா, ந அந்யத் கிஞ்சன. ந அந்யத். ந அந்யத்துன்னு சொன்னாவே மற்றொரு வஸ்து இன்னொன்று எதுவுமே இல்லை. அந்யத் ஆத்மா தவிர இன்னொன்று எதுவுமே இல்லை. அந்யத்துன்னு சொன்னாவே போதும். ஆனால் உபனிஷத்து வந்து கிஞ்சன, ஒரு பிசிறு, லேசமபி ந அஸ்தி, ஒரு வேறு லேசம் கொஞ்சம் கூட வேறு அந்நத்து கிஞ்சன ந. இது என்ன குறிக்கிறதுன்னா விஜாத்திய பேதமும் இல்லை అని குறிக்கிறது. விஜாத்திய பேதம் என்ன? இப்போ மனுஷ ஜாதி, விருட்ச ஜாதி, ஜந்து ஜாதி இப்படியெல்லாம் இருக்குல்ல. பறவைகள் ஒரு ஜாதி. இப்படிப்பட்ட ஜாதி பேதம் அங்கே இருக்கு. சரி, ஆத்மாவில் அப்படிப்பட்ட ஏதாவது விஜாத்திய பேதம் வேறு ஏதாவது ஜாதி அப்படி இருக்கான்னா அப்படி விஜாத்திய பேதம் கூட இந்த பரமாத்மாலோ இல்லை. அப்படின்னு மூணு விதமாக. ஸோ சஜாத்திய ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேதங்கள் எதுவுமே இல்லாத ரஹித்த வஸ்து பரமாத்மா மட்டும்தான் முதல்ல இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் அது சொல்லி மிஷத்து மிஷத்து. அப்புறம் அந்த வார்த்தை பார்த்து அப்புறம் இதம் பதம் அப்புறம் சொல்கிறேன். மிஷத்து. மிஷத்துன்னு சொன்னால் இங்கே கண்ணு சிமிட்டுறதுக்கு பேர். டிக்ஷனரி டெக்னிக்கல் பத அர்த்தம் பார்த்தா மிஷத்துன்னா விங்கிங். கண்ணு சிமிட்டுறதுக்கு பேர் விங்கிங். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இங்கே எந்த ஒரு வியாபாரமும் அங்கே இல்லை, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. ஓகே, கிஞ்சன மிஷத், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் சம் ஆக்டிவிட்டி வியாபாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அர்த்தம். மிஷத்தன்னு ஏன் சொல்கிறதுன்னா எந்த ஒரு எந்த ஒன்று ஒரு பிராணி நடமாடுற ஒரு பிராணியும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நடமாடுறது மட்டும் இல்லை, உயிர் இருக்க பிராணி பற்றி இல்லைன்னு சொன்னால் அது மட்டும் எப்படி? அப்போ நடமாடாமல் இருக்கிறது எல்லாம் இருக்கின்றனதோ? இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கரர் சொல்கிறாரு, அனிமிஷத்தும் சேர்த்துக்கணும். அனிமிஷத்துன்னா சர, அச்சர, மிஷத்துன்னா சரான்னு அர்த்தம்.
இதனால தான் அந்த ஆக்சுவலி உன்மிஷ நிமிஷ கண்ணு மூடுறது திறக்கிறதுக்கு பேர் உன்மிஷ நிமிஷன்னு வரும். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி அనే பதம் அங்கே வருது பார்த்தீங்களா. அதனால அப்போது எதுவுமே செர நடமாடுற வஸ்து வேறு எதுவுமே இல்லை, ஆத்மா மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நானியது கிஞ்சது. அப்புறம் இதம் பதம், இந்த இதம் అనేది அர்த்தம் என்னன்னா இந்த ஆத்மாவா இதமன்னா ஜகத்தன் அர்த்தம். இதமன்னா இந்த வேர்ல்டு. பொதுவாக என்ன சொல்கிறோம், அகமன்னா நானும், இதமன்னா ஜகத் மொத்தம். ஸோ இதம் ஆத்மாவா இதம் ஏவ ஏக அப்படின்னு அர்த்தம் என்னென்னா எது இப்போ ஜகத்தாக காணப்படுறதோ அது அப்போது பரமாத்மாவாக இருந்தது. எது அப்போ பரமாத்மாவாக இருந்ததோ அது இப்போ ஜகத்தாக காணப்படுறதுன்னு அர்த்தம். ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்கஷன் ஆழமாக இருக்கும், நல்ல கவனமாக கேட்கணும். எது இப்போது ஜகத்தாக இருக்கின்றனதோ இந்த ஜகத்து அப்போது காரண அவஸ்தையில் ஆத்மாவாக இருந்தது. எந்த ஆத்மா காரணாவஸ்தையில் அப்போ இருந்ததோ அது இப்போ காரியாவஸ்தையில் ஜகத்தாக காணப்படுறதே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வருவோம் இந்த விஷயத்துக்கு, இன்னும் இந்த காரணம் காரியம் அனேதுக்கு இப்போ இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு வருவோம். அப்புறம் அடுத்த வரியில் என்ன சொல்லப்பட்டது அதையும் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ச ஈக்ஷத, ஆக்சுவலி கிராமட்டிக்கல்லி இது ஐக்ஷதான்னு இருக்கணும். ஆனால் ஆர்ஷ பிரயோகம், அதனால் வேதத்தில் என்ன சொன்னால் நம்ம அதை மாற்ற மாட்டோம், அதை பற்றி காமெண்ட்டு பண்ண மாட்டோம். நமக்கு புரியறதுக்காக அந்த ஆத்மா பரமாத்மா சஹ ஹீ, ஓகே, ஹீ అనేది ஜஸ்ட் ஒரு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தவிர அந்த பரமாத்மா ஹீயா ஆர் ஷீயா అనేది அந்த டிஸ்கஷன் வரக்கூடாது, அந்த டவுட் வரக்கூடாது. அந்த ஆத்மான்னு எடுத்துக்கணும். பரமாத்மா ஐக்ஷத, ஐக்ஷதான்னா ஆக்சுவலி ஈக்ஷணன்னு பார்க்குறதுன்னு அர்த்தம் வரும். ஐக்ஷத అనేది இப்போ சொன்னால் கூட அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணார், மானசிகமாக மனசில் சங்கல்பிச்சார், விஷுவலைஸ் பண்ணார். என்ன பண்ணார், லோகான் ஸ்ருஜா இதி. அதே மாதிரி இங்கே ஸ்ருஜா అనేది அது சந்தி ரூலுனால் அப்படி ஆகிடுத்து. அது ஆக்சுவலி ஸ்ருஜைஹி, ஸ்ருஜை லோகான் பல லோகங்கள்னு பண்ணணும். ஓகே, நான் கிரியேட் பண்ணுவே அப்படின்னு இதி இந்த விதமாக அந்த பரமாத்மா விஷுவலைஸ் பண்ணார், சிந்திச்சார். ஐக்ஷத அதே தான் வேறு வேறு உபனிஷத்துகளில் பார்க்கும்போதோ சோ காமயத அப்படின்னு வருது. அப்புறம் ச தபோ தப்யத அப்படி வரும். ஈக்ஷதா ஐக்ஷதான வார்த்தை கூட வேறு உபனிஷத்துகளிலோ சொல்லப்பட்டது. இது ஜெனரல் இந்த மந்திரத்துடைய அர்த்தம். இப்போது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அடிக்கடிக்கு உபனிஷத்து இப்படி இங்கே சிருஷ்டி பற்றி சொல்கிறது. அந்த சிருஷ்டி பற்றி சொல்லும்போது கூட எல்லா உபனிஷத்துகளிலும் ஒரே மாதிரி சொல்கிறதில்லை. இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் ரெண்டாவது மந்திரத்துக்கிட்ட போனால் தைத்திரியனில் சொன்னது மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் அப்படியே அதே ஆர்டரில் வந்த மாதிரி இங்கே சொல்லலை. இங்கே சொன்ன மாதிரி பிரஷ்னோபத்தினர் சொல்லலை. சில இடத்துல 5 பஞ்சமகாபூதங்களும் மென்ஷன் பண்ணுறதில்லை. ஸோ இப்படி அதில் சில வேற்றுமை இருக்குது. அது ஏன்னா அப்புறம் பார்க்குறோம் அந்த பாயிண்ட்டு. ஸோ மொத்தத்தில் இங்கே அப்படி சிருஷ்டி பற்றி சொல்கிறது. அதனால் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா சிருஷ்டி ஸ்ருதி, ஸ்ருதி சொல்கிற இந்த சிருஷ்டி விஷயம் என்ன, இது நிஜமாக சிருஷ்டி நடந்ததா
இல்லை சிருஷ்டி வந்து ஒரு கல்பனையா அத்தியாரோபமா அப்படின்னு விசாரிக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து சரி பகவான் வந்து எல்லாம் சிருஷ்டி பண்ணி கிரியேட் பண்ணார், நம்ம வீடு கட்டின மாதிரி வீடு கட்டிட்டார், அப்போ வீட்டுக்குள்ளே நம்ம கிரகப்பிரவேசம் பண்ண மாதிரி அவர் கிரகப்பிரவேசம் பண்ணுவார், பண்ணணும் இல்லையோ? ஏன்னா எல்லாத்துக்குள்ளே நான் தான் பிரவேசம் ஆகிட்டேன், அனுப்பிரவேசம். அதனால் அனுப்பிரவேச ஸ்ருதி ரெண்டாவது பாயிண்ட்டு. ஒன்று வந்து சிருஷ்டி ஸ்ருதி, சிருஷ்டினி பற்றி, சிருஷ்டி பண்ணுறது பற்றி, கிரியேஷன். அதுக்கப்புறம் அதில் என்டர் ஆகிறது అనేది. ஸோ அனுப்பிரவேச ஸ்ருதி அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்ஸு சாஸ்திரத்தில் ரொம்ப விஸ்தாரமாக விசாரணை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பல உபனிஷத்துகள் அதை பற்றி பேசுகிறது. அதுக்கு பாஷ்யம் எழுதின பாஷ்யக்காரர் ரொம்ப விஸ்தாரமாக இப்போ இந்த விஷயத்துக்கு சங்கரர் பேஜே எழுதுறாரு. அதனால் நம்ம ஒரு கிளாஸிலாவது கொஞ்சமாவது அது படித்து தெரிஞ்சுக்கலன்னா, இப்போ ஆல்ரெடி 6 உபனிஷத்துகள் படித்து முடிச்சிருக்கோம், இனிமேல் இன்னொரு 4 படித்தா கூட சந்தேகம் வரக்கூடாது. அசல் இந்த சிருஷ்டி అనేది என்ன, எதுக்கு உபனிஷத்து சொல்கிறது, இந்த சிருஷ்டி అనేది நிஜமாக இருக்கா, இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் சிருஷ்டின்னு நெகேட் பண்ணுறது? ஏன்னா இப்போ சிருஷ்டி இருக்கேன்னு இப்படி ஆரம்பித்து சொல்லி அதே உபனிஷத்து ஸ்ருதி வந்து கடைசியிலையோ சில உபனிஷத்து அதே உபனிஷத்துலையோ இல்லைன்னா இன்னும் சில உபனிஷத்தில் வேறு அது வந்து நிஷேதம் பண்ணுறது. ஏன் இப்படி? இப்போ நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, முதல் படியில் சாஸ்திரம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னா, ஸ்ருதி மாதா காரிய காரண சம்பந்தம். இப்போ தானே முதல் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டோம் அந்த 2 வார்த்தை. எது இப்போ காரியமாக இருக்கின்றனதோ, இப்போ காரியமாக இருக்கின்ற ஜகத்து வந்து அப்போது காரண அவஸ்தையில் காரணமாக இருந்தது. அப்போ காரண அவஸ்தையில் காரணமாக இருந்த அந்த பரமாத்மாவை இப்போது காரியாவஸ்தையில் ஜகத்தாக இருக்கார். அப்படி என்ன அர்த்தம் என்ன? எதுக்கு இந்த சொல்கிறது காரிய காரண சம்பந்தம்? இது இப்படி சொல்லி சாஸ்திரத்துடைய ஸ்ருதி மாதாவுடைய உத்தேசம் என்னன்னா, கடைசியில் நிர்தாரணம் பண்ணணும், உலகம் అనేది வந்து மித்யா, உலகம் అనేది வந்து மித்யா, சிருஷ்டி மித்யான்னு சொல்லலை, சிருஷ்டி இல்லைன்னு நிஷேதம் பண்ணல. இப்போ முதல் படியில் நிறைய உபனிஷத்தில் பெரும்பாலும் சிருஷ்டி இருக்குது, பகவான்லேருந்து தான் பரமாத்மாலேருந்து தான் சிருஷ்டி ஜகத்து வந்தது, இப்படி தான் சொல்லும். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு படி மேலுக்கு போகும்போது அங்கே சொல்கிறது அப்படி சிருஷ்டி இல்லை, அது நிஷேதம் பண்ணுறது. ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், சிருஷ்டி இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போது ஜகத் అనేది வந்து மித்யான்னு சொல்லும். அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் ஸ்ருதியுடைய நோக்கம், தவிர இது நீ இருக்கேன்னு நிரூபணம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் நாம் என்ன இப்போ பார்க்கணும், இந்த காரிய காரணம் అనేది 2 இருக்கா, இதோடைய வித்தியாசம் என்ன? ஆக்சுவலி இந்த ரெண்டுத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு 4 பாயிண்ட்ஸ் 5 வரும், இந்த பக்கம் அந்த பக்கம். காரணம் என்பது எப்பவுமே ஒன்று ஏக, ஆனால் காரியம் అనేది வந்து அநேகமாக இருக்கும். காரணம் ஒன்று தான், காரியம் அநேகமாக காணப்படும். அப்புறம் இதுக்கு உதாரணம் சாஸ்திரத்தில் பல வாட்டி சொன்னது தான், மறுபடியும் அதே உதாரணம் ஒன்று எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு தெரியும். எப்போ காரணம்னு சொல்லும்போது மண்ணு தான் காரணம், ஒரே மண்ணு தான் காரணம், பல வகையான இந்த மண் பாத்திரங்கள் உருவாகிறதுக்கு. அப்புறம் ஒரு குடத்துக்கு சைஸு எல்லாம் வித்தியாசம் இருக்கும். இல்லை நிறைய மண்ணினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள். ஸோ மண் ஒன்று தான், ஆனால் காரியமாக அது காணப்படும் போது என்ன ஆகிறது, பலதாக ஆகிறது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த காரணம் என்பது சாரம், காரியம் என்பது அசாரம். அப்படின்னா மண்ணு தான் சாரம், சாரம்னா எசென்ஷியல் சப்ஸ்டான்ஷியல் அந்த மெட்டீரியல் இங்கே இல்லையா.
ஆனால் காரியம் அசாரம்னு ஏன் சொல்கிறோம்னா, காரியம்னு என்ன, మన్నే కొడం అనే నామరూపంలో కానపడతాయి. కొడమే మన్నే కొడం అనే నామరూపంలో కానపడతాయి. அந்த நாமரூபம் அதுக்கு சப்ஸ்டான்ஷியாலிட்டி, அதுக்கனி ஒரு அஸ்தித்வம் இல்லை. மண்ணில்லாமே கொடமனே நாமரூபம் இருக்குமா? மண்ணில்லாமே கொடமனே நாமரூபம் இருக்குமா? இருக்காது. அதனால நாமரூபங்கள் வந்து மண் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆகாதனால வித்தவுட் மண்ணு. ஸோ மண்ணு தான் காரணந்த சாரம் அண்டு நாமரூபம் காரியந்த அசாரம். சரி, மூணாவது வந்து இந்த காரணம் வந்து நித்தியம். காரணம் வந்து நித்தியம். இங்கே குடம் காட்டிகிட்ருக்க நீங்கள் மண்ணுன்னு காரணம்னு சொல்லும் போது ஞாபகப்படுத்திக்கணும். மண்ணு நித்தியம். ஆனால் நாமரூபங்களாக காணப்படுற அந்த குடமும் பாத்திரமும் விளக்கு இதெல்லாம் அது எல்லாமே அனித்தியம். நாமரூபம் இருக்கலாம், இல்லாமல் ஆகலாம். நாமரூபம் இருந்தாலும் இல்லைனாலும் கூட மண் அப்படி தான் இருக்கு. ஸோ மண்ணு தான் நித்தியமாக இருக்க தவிர காரிய ரூபத்தில் காணப்படுற நாமரூப குடம் இதெல்லாம் அனித்தியமாக இருக்கு. அடுத்தது வந்து இந்த காரணம்தான் சத்தியம். சத்தியம்னு சொன்ன என்ன, திரிகால அபாதித வஸ்து சத்தியம். 3 காலங்களினால் பாதிக்கப்படாமல் அப்போ இருக்கு, இப்போ இருக்கு, அப்புறம் இருக்குன்னா அது சத்தியம். அப்போது மண் சத்தியமாக இருக்கு. நாமரூப குடம் வரத்துக்கு முன்னாடி மண் இருக்கு, நாமரூப குடம் வந்ததுக்கப்புறமும் மண் இருக்கு, நாமரூபம் காணப்படாமல் போனதுக்கப்புறம் மண் தான் இருக்கும், மண்ணாகவே இருக்கும். அதனால் காரணம் என்ன, காரணம் நித்தியம் சத்தியம் அண்டு காரியம் வந்து மித்யான்னு சொல்லணும், அசத்தியம்னு சொல்லலை. மித்யான்னா இருக்கிற மாதிரி அந்த டைமுக்கு காணப்படும், ஆனால் அது இல்லை. காணப்படும் போது கூட ஆக்சுவலி குடம் இல்லை, நாமரூபம் இல்லை, மண்ணு தான் இருக்கே, மண்ணு தான் இருக்கே. ஆனால் நம்ம வந்து நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் அது டெம்பரரியாக இப்போதைக்கு நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தால் கூட அது அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை. எப்பவுமே இருக்கிற மண்ணுன்னு மறந்துட்டு அப்போது இல்லாமல் இப்போ வந்து காணப்படுற நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேசினா அதுக்கு பேர் மித்யா. அப்புறம் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து இந்த காரணம் வந்து ஸ்வதந்திரமாக இருக்கு, அது அப்படியே. ஆனால் நாமரூபமாக காரியமாக காணப்படுற அந்த குடமு அதெல்லாமே ரூபம் நாமம் அஸ்வதந்திரம். மண் இல்லாமல் அந்த நாமரூபம் நிற்காதுன்னு அப்போவே சொல்லிட்டோம். ஆனால் இப்போ அது கிளியராக அஸ்வதந்திரமாக இருக்குது. அப்போது காரியரூப ஜகத்தெல்லாம் இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பரமாத்மா திருஷ்டாந்தம் பேசிட்டோம். இப்போது தார்ஷ்டாந்தத்துக்கு இது நிறைய எக்ஸாம்பிள் ஏதாவது எடுக்கலாம். சரியா? அந்த தச்சர், மரம் வேலை செய்கிறவன், மரம் வந்து தச்சர் பண்ணுறவர் பற்றி வேண்டாம், மரம் பண்ணுறவர் பற்றி அப்புறம் வருவோம். மரம் வந்து காரணம் அண்ட் மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் காரியம். பல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த திருஷ்டாந்தத்தினை பரமாத்மா விஷயத்தில் இப்படியே 5 பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். சரி, பண்ணுறோம். இப்போது அடுத்தது வந்து ஸோ சஜாத்திய விஜயாத்தி அந்த விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் கூட சில ஆழமாக இந்த விஷயத்தினை இப்படி சிந்திக்கணும். எதை முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லை, சிருஷ்டி பற்றி. பரமாத்மா சிருஷ்டிக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் வர பல தோஷங்கள் இருக்கு. சிருஷ்டிக்கு காரணமானே உபனிஷத்து தானே சார் சொல்கிறதுன்னா, ஆனால் அந்த உபனிஷத்தை இல்லைன்னு கூட சொல்கிறது. அதனால் இப்போ நம்ம உள்ளுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இல்லை இது முன்னாடி படித்த இடத்துலையே ஏதாவது இன்னும் கூட அப்படிப்பட்ட சந்தேகம் இந்த சிருஷ்டி பற்றி பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்ம வந்து அது ரொம்ப
முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, உபனிஷத்தே கொடுக்கறதில்லை. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதிலே உளுந்து போகக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி இந்த விசாரணை. என்னென்ன தோஷங்கள் வரும்? பரமாத்மா சிருஷ்டிக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் பல தோஷங்கள் வரும். அதில் முதல் தோஷம் வந்து எப்போ ஒரு வஸ்து இதுதான் காரணம் அந்த காரியத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னாகும்? காரணம் மாறாமல் காரியம் ஏற்படாது. எப்போ ஒரு மண் வந்து விகாரம் ஏற்படாமல், மண்ணில் விகாரம் ஏற்படாமல் இந்த காரியமான நாமரூப குடம் வராது. விகாரம் மண்ணில் ஏற்பட்டுச்சு, மண்ணில் விகாரம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இங்கே இப்போது இந்த பாயிண்ட்டு நான் சொல்லும்போது இங்கே இந்த பரமாத்மா காரணம்னு சொல்கிறோமே, எப்படிப்பட்ட காரணம் அப்படின்னு சொல்லும்போது இவர் இந்த முதல் மந்திரத்தில் இந்த முதல் வரியில் சொன்னது என்னன்னா, பகவான் வந்து உபாதான காரணம்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ்ன்னு அர்த்தம். அந்த பொருளாதாரம், பொருளுக்கு காரணம் பகவான் தான். அது ஈஸியாக ஒத்துக்கலாம், ஆக்செப்ட் பண்ணலாம். ஆனால் ரெண்டாவது என்னன்னா, இப்போது மண்ணு குடம் பற்றி சொல்லும்போது மண்ணுடைய உபாதான குடமுடைய உபாதான காரணம் மண். ஆனால் அந்த மண் வச்சு குடம் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு நிமித்த காரணம் அந்த குவையன் இருக்கா பார்த்தீங்களா? அந்த குவையன் வந்து இன்டெலிஜென்ஸ் காஸ் ஆகிடுவான். ஒரு இன்டெலிஜென்ட் சைத்தன்ய காரணம் அங்கே நிமித்த காரணம் இல்லாமல், இன்டெலிஜென்ஸ் காஸ் இல்லாமல் ஒரு காரியம் உருவாக்க முடியாது. ஒரு காரு ஓடுறதுன்னு சொன்னால் காருக்குள்ளே ஓட்டுற டிரைவரு சைத்தன்யம் இருக்கணும். ஓகே, ரிமோட்டு கார் இருக்குல்லன்னு கேட்காதுங்கோ. நீங்கள் அப்படி கேட்டால் நான் கேட்பேன், அந்த ரிமோட்டுன்னு யாரோ பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்து ஆப்ரேட் பண்ணதானே. ரோபோ இருக்குல்ல, ரோபோன்னு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சைத்தன்யமான மனுஷன் இருந்தால் தான் ரோபோ ஆக்டிவ் ஆகும், புரிஞ்சுக்கணும். அதனால் ஸோ குவையன் குடம் விஷயத்தில் இப்படி. ஆனால் இப்போது இது இந்த இடத்துல கஷ்டம் ஒத்துக்கிறது. இது என்னது? அந்த பொருளுக்கு மட்டும் உபாதான காரணம் மட்டும் இல்லை, பரமாத்மா பகவான் வந்து நிமித்த காரணம் ஆல்சோ. நிமித்த காரணம்னா இன்டெலிஜென்ட் காஸ் ஆல்சோ. அப்படின்னா அர்த்தம் என்ன? பொருளும் அவர் தான், அவரே தான் இன்டெலிஜென்ட் காஸ் ஆல்சோ. ரெண்டும் வேறில்லை. ஆனால் குவையன் விஷயத்தில் தங்கம் செய்கிற அந்த ஆச்சாரியர் விஷயத்தில் வேறு. ஆச்சாரியரு தங்கம் செய்கிற அவரே தான் இன்டெலிஜென்ட் காசு, அவரே தான் தங்கானிக்கு காசுன்னு சொன்னால் அப்புறம் நம்ம கணத்தில் அவர் அந்த ஆச்சாரியர் தொங்கிட்டு இருக்கணும். தேங்க் காட் அப்படியெல்லாம் ஆகிறது இல்லை. ஆனால் உலகம் பகவான் விஷயம் சொல்லும்போது இந்த உலகம் பகவான் கிரியேட் பண்ணாருன்னா அவர் வந்து இன்டெலிஜென்ட், உபாதான நிமித்த காரணம். ஆனால் எப்படிப்பட்ட இதுக்கு என்ன கன்க்ளூஷன் சாஸ்திரம் சொல்லணும்னா, அபின்ன நிமித்த உபாதான காரணம். அவர் வேறா இல்லை, அவர் வேறா இருந்து இதுக்கு காரணமாக இல்லை, பின்னமாக இல்லாமல் அபின்ன நிமித்த உபாதான காரணம். இது ரெண்டுத்துக்கும் அவர் காரணம். அப்போது அப்படி இருக்கிற அந்த அபின்ன நிமித்த உபாதான காரணமான அந்த பரமாத்மா அவர் வந்து சிருஷ்டி பண்ணாருன்னு சொன்னால், இப்போ என்ன பேசிகிட்ருக்கோம்? முதல்ல நடுவில் இந்த உபாதான நிமித்த காரணம் கொண்டு வந்த ஆரம்பம் இந்த முதல் பாயிண்டில் சிருஷ்டி. ஒரு காரணத்தில் மாற்றம் வராமல் காரியம் வராது.
அந்த உளுதம் பருப்பு காரணம் இட்லிக்கு. ஆனால் உளுதம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி மாவு பண்ணி அதுக்கப்புறம்தான் சூடு பண்ணதுக்கப்புறம் இது இட்லி வருது. அப்போ எவ்வளோ மாறி போச்சு, காரணமான உளுதம் பருப்பு மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுற ஒரு தோஷம் ஏற்படும். எது பகவான் இப்படி உலகம் படைக்கிறதுக்கு காரணம்னு சொன்னால், அப்போ எப்படி இந்த தோஷத்தை நீக்கிறது? அப்போ பரமாத்மத்திலும் விகாரம் ஏற்பட்டிருக்கணும். ஆனால் பரமாத்மாவில் விகாரம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் ஸ்ருதி ஒத்துக்காது. ஸ்ருதி என்ன சொல்லும்? அப்புறம் கூட்டஸ்த அப்படி சொன்னால் என்னென்னா கூட்டஸ்த ஸ்ருதி விரோத பிரசங்கமாகும். முதல் பாயிண்ட்டு இன்றைக்கி நம்ம மீமாம்சையில் சொல்லப்படுற டிஸ்கஸ் பண்ணுற சில பாயிண்ட்ஸ்னு நம்ம பார்க்குறோம். சரியா? கூட்டஸ்த ஸ்ருதி விரோத பிரசங்கமாயிடும். கூட்டஸ்தமனித அப்போ எங்கே கூட்டஸ்தமன் அச்சலம் நிர்விகாரம்னு சொல்லப்படுறது இல்லையா? உபனிஷத்துக்கள் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறதே காமனாக. அப்படி இருக்கும்போது அப்போது அந்த பரமாத்மா காரணம்னு சொன்னால் அப்போ காரணம்னு அவரில் விகாரம் ஏற்பட்டு இருக்கணும். பட் விகாரம் ஏற்படாத வஸ்து பரபிரம்ம பரமாத்மானு ஸ்ருதி சொல்கிறது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, பரவாயில்ல சார், ரொம்ப எதுக்கு இப்படி தலை உடச்சிக்கணும்? பரமாத்மாவில் விகாரம் இருந்து போட்டோமே, அவர் சேஞ்ச் ஆகட்டும். விகாரம் வந்தால் என்னாகுமோ தெரியுமா? விகாரங்கள் என்ன? சிருஷ்டியில் எல்லா வஸ்துகளையும் நம்ம பார்க்குற சரீரம் எல்லாத்துக்கும் விகாரங்கள் அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. அப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பரமாத்மா கூட நசிஞ்சு போயிடும். என்ன விகாரம் ஒத்துக்கிட்டா. ஆனால் பரமாத்மா அப்படி நசிஞ்சு போகிற வஸ்துவன்னா அப்போது நம்ம எதுக்கு இது படிக்கிறோம்? எதுக்கு பரமாத்மா பற்றி சிந்திக்கிறோம்? உபனிஷத்து நம்ம அமிர்தத்துவம் அடையிறதுக்கு தானே. அந்த பரமாத்மா அமிர்தஸ்வரூபம்னு சொல்லி தானே அவர்கிட்ட அமிர்தத்துவம் கிடைக்கும்னு நம்ம அவங்களுக்கிட்ட போகணுமனு கிளம்பி வந்தால் அவர்கிட்ட பார்த்தா அவர் கூட விநாசனம் இருக்குது, விகாரம் இருக்குது. அவரே தலை பிடிச்சிக்கிட்டு அம்போன்னு உட்கார்ந்துருக்காருன்னா அப்போ எனக்கு என்னதான் மோட்சம் வர போகிறது இங்கே? அப்போ என்னாவது ரெண்டாவது தோஷம் விகாரங்கள் இருந்தால் இருந்து போகட்டும் நீ சொன்னால் அனிர்மோக்ஷ பிரசங்க த்விதீய தோஷ. முதல் தோஷம் கூட்டஸ்த ஸ்ருதி விரோத பிரசங்கம் முதல் தோஷம் ஆகிடும். ரெண்டாவது தோஷம் அனிர்மோக்ஷ, மோட்சம் வராது இங்கே. அப்போ அவர்கிட்ட போய் அங்கே கஷ்டப்படுவானே எதுக்கு? நானே அப்போ பரமாத்மா பகவான்னு சொல்லிட்டு போகணும். ஏன் அவரில் விகாரம் இல்லாத அவிநாசி வஸ்துவனு தானே. ஆனால் எப்போ காரணம் அவர் சிருஷ்டிக்கன்னு சொன்னால் எந்த காரணமானாலும் சரி ஒரு காரியமாகும்போது அதில் விகாரம் ஏற்படணுமே. விகாரம் ஏற்பட்டால் அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் அந்த விகாரங்கள் நஷ்யதி. லோகத்தில் பார்க்குற எல்லா பொருள் மாதிரி எல்லாம் நசிஞ்சு போயிடும். அப்போ பரமாத்மா கூட நசிஞ்சு போயிடுவார். ஐ ஹாவ் டு கோ டு ஹிம் அண்ட் ஆஸ்க் ஃபார் மோக்ஷா. எப்படி முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ ரெண்டாவது தோஷம். மூணாவது விஷயம் என்னன்னா சிருஷ்டியே இல்லை அப்படின்னு ஸ்ருதியே சொல்ல போகிறது. சிருஷ்டி అనేదే ஆக்சுவலாக இல்லை. அப்படி என்னும்போது சிருஷ்டி சப்போஸ் சரி ஸ்ருதி தானே சொல்கிறதுன்னா நீ ஸ்ருதினி ஒழுங்காக புரிஞ்சுக்கோ, பொறுமையாயிரு, படி, கடைசியில் வரைக்கும் படி. இதோ இப்படி சொல்கிற இந்த டீப் அனாலிசிஸ் எல்லாம் நல்லா கேளு. சரியா? சிருஷ்டி நிஜமாக வந்திருந்தா, மூணாவது பாயிண்ட், வந்திருந்தா அது நிஜமாக அது ஃபேக்ட் ஆகணும், உண்மையாகணும். எது ஒன்று ஃபேக்ட் சத்தியமாக இருக்கின்றதோ நிஜமாக வந்திருந்துச்சுன்னா என்ன நம்ம அனுபவத்தில் என்ன சார் கண்ணுக்கு தெரியறதே, நல்ல சாலிடாக அனுபவப்படுறதே.
அதுக்கு தான் இன்னைக்கு இந்த விசாரணை. நமக்கு எல்லாருக்கும் அப்படி தானே தோணும். நீங்கள் எவ்வளோ சொன்னால் கூட என்னுடைய குடும்ப பிரச்சனை எவ்வளோ இருக்குது, என்னுடைய உடம்புக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சாலிடாக தெரியுறது. இங்கே சிருஷ்டி இல்லைன்னது. அதனால் ஏதோ மேலோட்டமாக அப்படி தலாட்டிக்கிட்டு போகக்கூடாது, ஒத்துக்கிட்டு விசாரணை பண்ணணும். அப்போது சிருஷ்டி நிஜமாக வந்திருந்தால் அது ஃபேக்டாக இருக்கணும். அது ஃபேக்டாக இருந்தால் எது ஃபேக்டோ அது நிஷேதம் பண்ண முடியாது. நல்ல கவனமாக்கணும், நிஷேதம் பண்ண முடியாது. ஆனால் இந்த சிருஷ்டி நிஜமாக இருந்திருந்தால், ஃபேக்டாக இருந்திருந்தால், அந்த ஸ்ருதியே ஏன் அது அப்புறம் நெகேட் பண்ணுறது? பாயிண்ட் நம்பர் 1. இந்த 3வது பாயிண்டில் பாயிண்ட் நம்பர் 1. அது மட்டும் இல்லை, ஸ்ருதியில் எங்கேயுமே கூட இந்த சிருஷ்டி விஷயம் சொல்லி விவரித்து அதுக்கப்புறம் இதனால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மித்யா ஜகத்து சிருஷ்டிலோ இது யார் சத்தியம்னு நினச்சிக்கிறானோ அவனை புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் மிருத்யும் ஆப்னோதி மறுபடியும் மிருத்யும் ஆப்னோத்தினே உபனிஷத்து சொல்கிறது. ஒரு உபனிஷத்து இல்லை, எல்லா உபனிஷத்து காமனாக சொல்கிறது. அதான் இன்னொரு விஷயம். அதான் புரிஞ்சுதா? ஸோ பரமாத்மா ஃபேக்டாக இருந்தால், சிருஷ்டி ஃபேக்டாக இருந்தால் அது நிஷேதம் பண்ண முடியாது. நிஷேதம் பண்ணலைன்னா அப்போது ஸ்ருதியை நிஷேதம் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, பல ஸ்ருதி எங்கேயுமே சொல்லலை. அதுக்கு நீ சிருஷ்டி பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டான்னா உனக்கு மோட்சம் வரும் அப்படி எங்காவது சொல்லிச்சோ? சொல்லலை. ஆனால் பரமாத்மா ஃபேக்ட்னு சொல்லி அது எங்கேயுமே டிஃபரே ஆகலை. அதனால தான் முதல்ல சொன்னோம், சிருஷ்டி ஒரு உபனிஷத்தில் சொன்ன மாதிரி இன்னொரு உபனிஷத்தில் சொல்லலை. ஏன்னா உபனிஷத்துக்கு ஸ்ருதிக்கு அது முக்கியமே இல்லை. அப்புறம் இனியோ நெகேட் பண்ண போகிறோம். அது மேலேருந்து கீழேக்கு சொன்னாயின்னா, கீழேருந்து மேலேக்கு சொன்னாயின்னா, பக்கத்தில் சொன்னாயின்னா, சும்மான்னு சொல்லி ஸ்ருதி பார்த்தீங்களா எல்லா இடத்துல அப்போ ஒரே ஆர்டரில் கரெக்டாக அப்படியே ஆகாஷாத் ஆத்மன ஆகாஷம் சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சொல்லலையே. ஒரு உபனிஷத்துக்கு வித்தியாசமாகவே இருக்கு. ஏன்னா தட் இஸ் ஓன்லி அர்த்தவாதம். ஆனால் எது சத்தியமோ எது நெகேட் பண்ண முடியாதோ, ஸ்ருதி நெகேட் பண்ணலையோ, எதுக்காக ஸ்ருதியே வந்ததோ அந்த பரமாத்மா பற்றி சொல்லும் போதும் 4 வேதங்களிலிருந்து இருக்கிற 4 மகா வாக்கியங்கள் எடுத்துகிட்டால் எல்லாம் அதே தான் சொல்கிறது. ஓகே, 4 மகா வாக்கியங்கள் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கல்விதம் பிரம்மா. ஓகே, அப்புறம் ஆத்மா பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா, எல்லாம் அதே தான் சொல்கிறது. அங்கே எங்குமே டிஃபரே ஆகலை. அப்போது காமனாக சொன்னது 4 வேதங்களுக்குள்ள ஒரே மாதிரி இருக்கே. இந்த எது சத்தியம் இல்லையோ, ஆனால் சொல்லி முதல்ல நமக்கு அத்தியாரோபம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி அப்புறம் நிஷேதம் நெகேட் பண்ணுறது. இந்த அத்தியாரோபம் அபவாதம் అనేది பிரஷ்னோபதிஷமத்தில் நம்ம நல்ல விசாரணை பண்ணியிருக்கோம், அது மறக்கக்கூடாது. சரி, இன்னொரு பாயிண்ட்டும் இப்போ என்ன ஆயிடுச்சு? 3வது பாயிண்ட்டு సృష్టి అభావ ప్రసంగ. సృష్టి అనే ఇల్లే అనేది அந்த பிரசங்கம் உபனிஷத்தில் அதே உபனிஷத்து ஸ்ருதி சொல்கிறதுனால நீங்கள் பகவான் பரமாத்மா சிருஷ்டிக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அது ஏன் அப்படி சொல்கிறதுனேது கூட நமக்கு இப்போ புரியணும். சிருஷ்டி அபாவ பிரசங்கத்தினால இப்போ 3 பாயிண்ட் பார்த்தோம். ஓகே, எல்லா மீமாம்சாலும் டிஸ்கஸ் பண்ணுற விசாரணைக்கு ஆழமாக. இன்னொன்று, இந்த சிருஷ்டி ரியல் ஆகியிருந்தால் அப்போது அது என்ன ஆயிடுச்சு? துவைத்த ஞானம் ஆகிடுது. என்ன சிருஷ்டன் எல்லாமே துவைத்தம் தானே இருக்கு. துவைத்த ஞானம் ரியல்.
ஆனால் துவைத ஞானம் துவைத்த சிருஷ்டி, இந்த துவைத்தனை பார்க்கறதே பெரிய பாபம். துவைத்தனை பார்க்குறவங்க அவனுக்கு என்ன சொல்லுது, இவ்வளவு பிசுறு பேதம் பார்த்தா கூட த்விதீயாத்வை பயம் பவதி. அப்புறம் அந்த துவைத்தனை பார்க்குறவன் தான் திரும்பி திரும்பி இந்த சம்சார சக்கரத்தில் வந்து புனரப்பி ஜனனம் மரணம் வருவான்னு பல உபனிஷத்துக்கள் அதையும் சொல்கிறது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன, துவைத்த ஞானம் சிருஷ்டின்னா துவைத்தம், துவைத்தம்னா பலது இருக்கு. இந்த துவைத்த ஞானம் சத்தியமாக இருந்தால் அப்போ இந்த துவைத்த திருஷ்டினி உபனிஷத்துகளே சாஸ்திரம் நிஷேதம் பண்ணணும், திரஸ்காரம் பண்ணணும். அப்போது అర్థం సృష్టి అనేది ద్వైతం అనేది ఇల్లేని. அப்போது இதுக்கு என்ன சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில், நிந்த அபாவ பிரசங்க. நிந்தத்தினி பிரசங்கம் பண்ணாமல் என்ன அபாவம் అని சொல்லி நிந்த பண்ணுறது சாஸ்திரம். ஆனால் அப்போ அது நீ நெகேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை சாஸ்திரம் வந்து இந்த துவைத்தம் இல்லைன்னு அது நெகேட் பண்ணுறது. அந்த காரணத்தினாலையும் நிந்த அபாவ பிரசங்க. அஞ்சாவது இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவோம், சார் சாலிடாக எனக்கு தெரியறது, சிருஷ்டி தெரியறது, பிரத்யக்ஷ ரூபேண எனக்கு தெரியப்படுறது. நான் பார்க்குறானே, துவைத்தத்தின்னு பார்க்குறானே, என்னை உடம்பு பார்க்குறானே, பலது பார்க்குறானே, எல்லாம் பார்க்குறானே. அதனால் ஐ நோ த சிருஷ்டி, எனக்கு சிருஷ்டி எனக்கு தெரியறது. ஏன் பிரத்யக்ஷமாக சாலிடாக தெரியறது என்ன. அப்போது நீ அப்படி சொன்னால் உனக்கு அப்போ ஸ்ருதி சொல்கிறது நீ கேட்க வேண்டியதில்லை, ஸ்ருதி உனக்கு தேவையில்லை. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஸ்ருதி எதுக்கு வந்ததோ தெரியுமா? ஸ்ருதி எது பற்றி சொல்கிறதோ தெரியுமா? ஸ்ருதி வந்து நமக்கு எது தெரியாதோ, எது நம்மளோட புலங்களினால் மனசினால் தெரிஞ்சுக்க முடியாதோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மன் பரமாத்மா பற்றி சொல்கிறதுக்கு தான் ஸ்ருதி வேதம் வந்துடுதே தவிர நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் நமக்கு தெரிஞ்சதே சிருஷ்டினா. எனக்கு தான் கண்ணு முன்னாடி காணப்படுறதே, ஆகாயம் காணப்படுறது, அப்புறம் சூரியனும் வெளிச்சம் அக்னி காணப்படுறது, ஜலம் காணப்படுறது, பிருத்திவி காணப்படுறது. அப்புறம் நீங்கள் என்ன புதுசாக ஸ்ருதி வந்து சொல்லணும் அதுக்கு? ஸோ பிரத்யக்ஷ பிரமாணமாக உங்களுக்கு இருக்கும்போதோ அப்போ ஸ்ருதி உனக்கு தேவையில்லை. அப்போ ஸ்ருதி வந்தது எனக்கு ஸ்ருதி வேணுமான ஸ்ருதி என்ன சொல்கிறது இல்லை, அது வந்து சப்த பிரமாணம் தவிர அப்பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லை, அது அப்பிரத்யக்ஷமே. அப்பிரத்யக்ஷம் என்ன, எந்த இந்திரியங்களுக்கு கோச்சரமாகாமல் இருக்கிற பிரம்மம் பற்றி தான் ஸ்ருதி சொல்கிறதுக்கு வந்தது. அப்போ நீ அகோச்சரம். அதனால் என்ன கன்க்ளூஷன் இப்போது, நமக்கு தெரிஞ்சதே ஸ்ருதி சொல்கிறதுக்கு வந்ததுன்னா என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சது தானே சொல்கிறது. ஒரு இடத்துல வந்து சிருஷ்டி பற்றி மிதுன சிருஷ்டின்னு பார்த்தோம் அங்கே பிரஷ்னோபனிஷத்தில். ஓகே, ஸோ இன்னொரு இடத்துல வந்து மானசிக சிருஷ்டின்னு பார்த்தோம், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பார்த்தோம். இப்படி இதெல்லாம் என்ன வேறு ஏதாவது சொன்னாலும் சரி, அந்த லோகங்களை பற்றி இந்த லோகம் பற்றி ஏதாவது அங்கங்கே பிரஸ்தாவனை வந்தால், ஏதாவது உபாசனங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் கேவலம் அர்த்தவாதம். அர்த்தவாதம்னா ஜஸ்ட் ஃபார் அஸ் டு லிஃப்ட் ஃப்ரம் தி பேசிக் முதல் படியில் வந்து அப்படி நம்மளை தூக்கி கொஞ்சம் அப்படி கொண்டு போகிறதுக்கு முதல்ல நமக்கு எது தெரியுமோ அது வச்சுக்கிட்டு, அது என்ன தெரிஞ்சது வச்சு தெரியாதது சொல்லணும். ஃப்ரம் தி நோன் டு தி அன்னோன், அதுதான் ஸ்ருதியுடைய யுக்தி. அதனால் என்ன அப்போது பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுது. என்ன கன்க்ளூஷன், நிஷ்பிரயோஜன பிரசங்க. அப்போது சிருஷ்டியுடைய பிரயோஜனம் எதுவுமே இல்லை. இந்த பிரசங்கம் அப்படி இருக்கிறதுனால சிருஷ்டி பற்றி நிஷ்பிரயோஜனம்.
எதுவுமே பிரயோஜனம் சொல்லலை எங்கேயுமே. அடுத்த இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போ சொன்ன மாதிரி ஸோ சிருஷ்டி நிஜமாக இருந்திருந்தால் எல்லா உபனிஷத்துகளும் எல்லாம் சேர்ந்து சமமாக கானம் பண்ணணும். கானம் பண்ணணும்னா சமமாக அதே மாதிரி சொல்லணும். ஆனால் உபனிஷத்துகள் எல்லாம் விகானம் பண்ணுறது. விகானம்னா விகாரங்களோட வேறு வேறு டைவர்சிட்டி, வேற்றுமையாக தனித்தனியாக ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல சொல்லாமல் சிருஷ்டி பற்றி மட்டும் அப்படி சொல்கிறது. ஆனால் பிரம்மனை பற்றி சொல்லும் போது மட்டும் எல்லா சாமகானம் சமமாக கானம் பண்ணுறது. அப்படின்னா அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் சிருஷ்டி விஷயத்தில் அப்படிப்பட்ட சமன்வயம் சமகானம் இல்லை, விகானமாக இருக்கு. அப்புறம் லாஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா நமக்கு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அப்பா ஓ ஜீவா ஸ்ருதி ஒருவேளை இப்படி சொன்னா, ஏ ஜீவாத்மா நீ வந்து ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி நீ பரமாத்மா தான், பிரம்மம் தான். நீ வந்து நாந்த பிரக்னம் நான் பகிஷ்பிரக்னம் அது இப்படிலாம் சொல்லி நீ நித்தியம், நீ சத்தியம், நீ ஆனந்த ஸ்வரூபம் அப்போது ஒரு காலத்தில். ஆனால் இப்போது வந்து ரொம்ப மட்டமாகி போயிட்டேன், இறங்கி போயிட்டேன் நீ அப்படின்னு ஸ்ருதி எங்கேயுமே சொல்லலை. நீ ஒரு காலத்தில் அப்போது பிரம்மம் தான், ஆனால் அப்புறம் கட்டி போயிட்டேன் இப்படி அப்படின்னு எங்கேயுமே ஸ்ருதி அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறது? நீ பிரம்மம், யூ ஆர் பிரம்மன், யூ ஆர் தட், தத்துவம் அசி అని சொல்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்கிறது, கவனிக்கணும் நல்லா. இல்லைன்னா யூவர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ ஒரு காலத்தில் அப்படி இருக்கப்பா அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே. இப்போது பிரஜானம் சர்வம் கல்விதம் பிரம்மா மகாவாக்கியம். சர்வம் கல்விதம் பிரம்ம ஆசீத்தன்னு சொல்லலை. ஆசீத்தன்னா பாஸ்டில் அப்படி. ஆனால் இப்போது சர்வம் கல்விதம் பிரம்ம இல்லை அப்படி சொல்லலை. அர்த்தம் என்ன? அப்போது அந்த ஆசீத்து சொல்லலை, அஸ்தி அசி என்ன இப்போன்னா அப்போது ஏன் அது முக்கியம்? இப்போன்னு சொல்கிறோமோ அது அர்த்தம் என்னன்னா அந்த இப்போ అనేది இல்லவே இல்லை, அப்புறம் అనేది இல்லை. ஒருவேளை அப்புறம் அப்போன்னு சொன்னால் கூட என்ன, யூ ஆர் த யூ வாஸ் த பிரம்மன், யூ ஆர் பிரம்மன், யூ வில் பி பிரம்மன் ஆல்வேஸ். ஸ்ருதி அப்படி தான் சொல்கிறது. அதனால் நித்திய சித்த வஸ்து நீ இப்போ பிரம்மம் தான் சொல்கிறத தவிர போஸ்தமசாவும் சொல்லலை, முடிஞ்சு போன கதவாகவும் சொல்லலை. புரிஞ்சுதா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது. ஓகே, சரி போதும். இன்னும் இந்த மாதிரி பல ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஜஸ்ட்டு அங்கங்கே அந்த சாராம்சமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஹோப் யூ ஃபாலோட் இட். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் அதுக்கு சமயம் நம்மகிட்டே கொடுத்தோம் நம்ம. அதனால் பிரம்ம அஸ்மி இப்போ అనేది இந்த டைமிங்ஸ் இதெல்லாம் இல்லை. அப்புறம் இப்போ அந்த முதல் மந்திரத்தில் ஒரு ஃப்ளா இருக்குது. இப்போ நான் பேசின இந்த விஷயம் வச்சு பார்த்தா ஓகே என்ன ஃப்ளான்னா வேறு உபனிஷத்தில் கூட இப்படி வரும். இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா ஆத்மாவா இதமேக ஏவ அக்ரே அக்ரேன்னு படிக்கணும். அது கூட அக்ரான்னு இருக்கு. ஆசீத் கவனமாக இருந்தால் புரிஞ்சுக்கலாம். சார் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்போது பாஸ்ட் டென்ஸு அப்போன்னா அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி பரமாத்மா
மற்றந்த ஆத்மா மற்றந்தா இருக்கிறது. ஆனால் அதுலேயே நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இதம் இப்போ காணப்படுற இந்த ஜகத்து எது இருக்கின்றனதோ இது அப்போது காரண அவஸ்தையில் பரமாத்மாவாக இருந்தது. சரி, இனி சொன்னால் கூட அப்போ என்ன சொன்னதுன்னா ஃபாஸ்ட் டென்ஸ் சொல்கிறதே, ஏன் இப்போ இல்லையா? அப்புறம் இருக்கிறது சந்தேகமா? ஏன் அப்படியான்னு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில்னா, அது இங்கே உபனிஷத்து கொடுக்காது, நம்ம வித்யாரண்ய சுவாமி கொடுத்தாரு பஞ்சதசியில். சரியா? என்னது, துவைத்த வாசனை ரொம்ப பிரபலமாக இருந்து துவைத்தம் ரொம்ப அந்த வாசனை துவைத்தமே படகிட்டு நான் தேகமனே பாவத்தோடு இருந்து, நான் ஜீவானே பாவத்தோடு இருந்து, புண்ணிய பாவங்களோட பயத்தோடு இருந்து, அப்படிப்பட்ட துவைத்த வாசனையிலே இருந்து 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 அப்படியோ இங்கே குரு கிட்ட வந்த அந்த ஸ்டூடெண்ட்டுன்னு குரு முதல் நாள்லே சிருஷ்டே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் அப்போவே எழுந்திரிச்சு போயிடுவான். அடுத்த சத் சங்கத்துக்கு வரமாட்டான். அடுத்த ஃப்ரைடே உபனிஷத்து கேட்க மாட்டான். அதனால இது ஒன்று தான் காரணம். இது வித்யாரண்ய சுவாமி அங்கே சொன்னார். ஸோ கேவலம் அதுதான் சொன்னோம், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோமோ அந்த லெவலில் இருக்கிற விஷயத்தின்னு கொஞ்சம் 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 பேசி அப்புறம்தான் நம்மளை நமக்கு தெரியாத இப்போ வரைக்கும் கவனிக்காத இருக்க, ஆனால் கவனிக்க விட்டுட்டோம். மூக்கு மேலே கண்ணாடி வச்சுக்கிட்டு கண்ணாடி எங்கேன்னு தேடுவோம். கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த தவறை எப்பாவது செய்வீங்க. சில வாட்டி தூக்கி இங்கே தலைமையில் வச்சுக்கிறோம், அப்புறம் வச்சுக்கிட்டு அப்புறம் அங்கங்கே தேடினதுக்கப்புறம் பார்த்தா கை டக்குன்னு தொடங்கும்போது இங்கே தான் இருக்க. அந்த மாதிரி தான் நீ அப்பவும் பிரம்மந்தான், இப்பவும் எப்பவுமே இப்போ எப்போனே அந்த டைமே இல்லை, இங்கே டைமே இல்லை. அதனால் இங்கே ஆசீத்தன்னு சொல்கிறதுக்கு காரணம் கேவலம் ஸ்டூடெண்ட்டுன்னு அவனை நல்ல படகப்படுத்தி அவனு கூட அப்படி இப்படி கொஞ்சம் சொல்லி எல்லாம் சொல்லி இனிமேல் இவனு என்ன சொன்னானோ கிளாஸ் விட்டுட்டு போகமாட்டான். அந்த அளவுக்கு இவன் சத் சங்கத்தில் ஒட்டிக்கிட்டான் குருக்கிட்ட. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திட்டுன்னு லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்தா கூட இவன் எங்கே போக மாட்டான். அப்போ சொல்லும், ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ நச்ச சாதக ந முக்திர் ந முமுக்ஷுர்னவை இத்தேஷாம் பரமார்த்ததானே அந்த நிலைக்கு வரும். அப்போ சொல்லும். சரியா? அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸு நமக்கு இன்றைக்கி ஏதாவது புரியலன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாம் பாருங்க, நான் ஒரு மந்திரத்தோடைய விஷயத்தை இவ்வளவு பேரும் பேசுகிறோம் இந்த கிளாஸ் முடிச்சா. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சதா? நீங்கள் இது தொடர்ந்து இப்படி கான்சன்ட்ரேஷன் கேட்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம், சாதனை. நீங்கள் பண்ணியிருந்தால் புரியும். ரொம்ப அலர்ட்டாக பாயிண்ட் வைஸாக கேட்கணும். அப்படி தியானம் பண்ணுற மாதிரி கேட்கணும். கேட்டால் புரிஞ்சிடும். அதனால் ஒன்றும் புரிஞ்சால் வெல் அண்ட் குட், கொஞ்சம் புரிஞ்சால் ஆல்சோ வெல் அண்ட் குட், அப்புறம் புரியும் வெல் அண்ட் குட், பரவாயில்ல. பட் இது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், தெரிஞ்சுதான் ஆகணும். யூ ஹாவ் டு நோ இட். இது தெரியாமே நீ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னேது இந்த ஜகத்து மொத்தத்தை நீ மித்யான்னு நெகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வரணும்னா இதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். ஸோ இதுதான் காரணம் இங்கே இப்படி சொல்லப்பட்டது. ஸோ எலாபரேட்டட்லி இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தோம். இனிமே அந்த சிருஷ்டியெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ரெண்டாவது மந்திரத்தில் உபனிஷத்து தொடங்க போகிறது. ஜஸ்ட் வில் ரீட் இட், கொஞ்சம் பார்க்குறோம். ச இமான் லோகான் சுருஜத. இங்கே கூட பார்த்தீங்களா, இமான் லோகான். அப்புறம் ச ஈக்ஷதான் அங்கே சொல்லிட்டோம். ச இமான் லோகான் அஸ்ருஜத அம்போ மரீச்சீர் மரமாபஹ. அது ஒரு லைன், அங்கே வரைக்கும் ஒரு டாபிக் மாதிரி நீங்கள்
பங்க்சுவேஷன் போட்டுங்க, காமா போட்டுங்க. அதோம்ப பாரேண திவம் தியௌஹு பிரதிஷ்டாந்தரிக்ஷம் மரீச்சயः பிருதிவி மரோ யா அதஸ்தாத்த ஆபஹ. இங்கே உபனிஷத்து, இந்த உபனிஷத்தில் சிருஷ்டினை பற்றி ரொம்ப வித்தியாசமாக சொல்ல ஆரம்பிக்கிறது. சஹ, அந்த பரமாத்மா வந்து இமான் லோகான், இந்த உலகம், இந்த உலகங்கள் எல்லாமே, உலகங்கள் லோகான், ஏன்னா பல லோகங்கள் சொல்லப்படுறது இல்லையா, சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது, புராணத்தில் சொல்லப்படுறது. அஸ்ருஜத், கிரியேட்டட், கிரியேட் பண்ணிட்டார். ஓகே, அசுரஜத்தனை கிரியேட்டட், ஆல்ரெடி டன். அப்படின்னா அதையும் பாஸ்ட் டென்ஸாக மாதிரி இருக்கு. இப்போது அது கூட ஜாக்கிரதை எடுத்துக்கணும். டன்னு இல்லை, முந்தாவது மந்திரத்தில் அப்போது அப்படி இருந்த பரமாத்மா அப்புறம் அவர் நினச்சி சங்கல்பம் பண்ணி அப்புறம் சிருஷ்டி பண்ணிட்டார். அதனால சிருஷ்டி అనేది வந்து எட்டர்னல். இங்கே அசல் சிருஷ்டியே நடக்கலை, எதுவுமே நடக்கலை, எதுவுமே ஆகலை. ஓகே, எதுவுமே வரலை, எதுவுமே போல, எதுவுமே ஆகலை. அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? புரியும், அதுக்கு தான் இவ்வளோ விவரித்தோம் அப்படின்னு சொல்லி அசுரிஜத்து என்ன சொல்கிறது, 14 லோகங்கள் இருக்குல்ல, அந்த 14 லோகங்களுமே 3ஆக பிரிக்கிறது. 3ஆக பிரிச்சுட்டு இங்கே சொல்கிறது சிருஷ்டி பாருங்க. அப்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஓ வேறு உபனிஷத்தில் தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதகன்னு இருக்குது. அது ஆமாம், அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இருக்கு வந்துச்சு. மூல பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், 3 ரகங்கள், அகங்காரம் 3 குணங்கள், அதெல்லாம் எனக்கு லோகான் அசுருஜித்த. என்னென்ன லோகங்கள்? அது என்ன சொல்கிறாருன்னா, அம்பஹ, அம்பஹன்னா ஜலமன் அர்த்தம். எங்கே நிறைய ஜலம் ஆக்கிரமித்து ஆவரித்து இருக்கின்றனதோ அப்படின்னா அர்த்தம், ஸ்வர்கலோகத்திலிருந்து மேலேக்கு இருக்கிற 5 லோகங்கள்னே சேர்ந்து ஒரே லிஸ்ட்டில் போடுறாரு. 5. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும், அங்கே நிறைய ஜலம் இருக்குது அப்படியெல்லாம் கேட்காதவங்க. அதுக்கு வேணும்னு இன்னும் வேறு ஏதோ வேறு அந்த உபனிஷத்து இந்த உபனிஷத்து அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். இல்லைன்னா இந்த பதத்துடைய ஆழமான அர்த்தத்தினை விசாரணை பண்ணணும். அந்த மீமாம்சை மாதிரி போகணும். இப்போதைக்கு இது இப்படி தெரிஞ்சுக்கிறோம். அம்பஹ ஒன்று வந்து சுருஜத்தை லோகான் என்ன இருக்கும், அம்பஹ லோகம். அம்பஹன்னா என்ன అనేది இங்கே உபனிஷத்தே விவரிக்கும். நான் முன்னாடி சொல்லிகிட்ருக்கேன். மேலே இருக்கிற 5 லோகங்கள் சேர்ந்து ஒன்றும் எங்கேருந்து சுவஹ, பூஹு புவஹ, தென் சுவர்லோகலேருந்து சுவஹ மகஹ ஜனஹ தபஹ சத்தியம், இந்த 5 சேர்ந்து அம்பஹ. அப்புறம் அந்த சுவர்லோகத்துக்கு கீழே இருக்கிற புவர்லோகம் மரீச்சி, மரீச்சய. அது ஆக்சுவலி இது கூட வேத பிரயோகம், ஆர்ஷ பிரயோகம் மரீச்சி. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, மரீச்சி అనేది மரீச்சான்னா சூரியனுடைய அந்த கிரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரேஸ், அது எல்லாத்துக்கு பேர் மரீச்சி. அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்தரிக்ஷம்னு அர்த்தம். இது பூமிக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் அந்தரிக்ஷம். எந்த அந்தரிக்ஷத்தில் சூரியனோட கிரணங்கள் வந்து அங்கே தான் சூரியன் கிரணங்கள் பிரகாசித்து நிறைய, ஏன்னா அங்கே அட்மாஸ்பியர் டிஃப்ரெண்ட், அங்கே தான் காந்தி படக்கூடிய மாலிக்யூல்ஸு, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் வெளிச்சம் அங்கே வரும். ஸோ எங்கே சூரியனுடைய கிரணங்கள் விஸ்தாரமாக வியாபிச்சிருக்கின்றதோ அந்த அந்தரிக்ஷம். அப்படின்னா பூமிக்கு மேலே இருக்கிற 2வது. சரியா? அப்புறம் சுவர்னந்து மேலேக்கு எடுத்துக்கிட்டால் அங்கே சேர்ந்து 4, 5. இந்த 5 இந்த 2 சேர்ந்து 7. இன்னும் பூமி பற்றி சொல்லலை. ஸோ மரீச்சான்னு சொன்னால் என்ன எடுக்கணும், ஒன்றே ஒன்று புவர்லோகம். அப்புறம் மரீச்சி மரம், மரம்ன்றது
மரமன்னா இது தமிழ் மரம் இல்லை, மரமன்னா இங்கே மரணம், மிருத்யுலோகம். நம்ம பூலோகம் பற்றி சொல்லும் போது பாருங்கோ, பூலோகத்துக்கு போய் எப்படிப்பட்ட பேர் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே பெரும்பாலும் வந்த ஜீவராசிகள் எல்லாம் ரொம்ப அல்ப ஆயுஷோட, மேலே எல்லாரும் அவங்க இறந்து போகலன்னா எல்லா இடத்துலையும் எல்லாரும் இறந்து போவான். ஆனால் இந்த பூலோகத்தில் வர மனிதர்களுக்கு வந்து பகவானே அவதாரம் எடுத்துகிட்டு வந்த கிருஷ்ணர் அண்ணா 127 வருஷம்தான், 25 இருக்கார். இப்போ எல்லாருக்கும் ஒரு 100, 80, 90 இருக்கிறதுனா பெரிய விஷயம். ஸோ மொத்தத்தில் ரொம்ப கம்மி ஆயுஷோடு இருக்கிற இந்த பூலோகம், அதுக்கு பேர் மரம். மரணத்தோட ரொம்ப சீக்கிரமாக அப்படின்னு டெத்துன்னு அர்த்தம் மரம் அண்ணா. ஸோ மரம் என்ன விருட்சம் அன்றோம். மரணம் இருக்கின்றனதை மறைஞ்சி போகிறதை, மரணம் అనేది அதான் மரணம் అనేది தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பூலோகத்தில் பார்க்குற இது எல்லாமே. அப்போ மேலே இல்லைன்னா மேலே இருக்க கம்பேரிட்டிவ்லி இங்கே ரொம்ப ஆயுஷு கம்மி, அதுதான் விஷயம். மரம் அப்படி சொல்லி 4வது இப்போ 7 லோகங்கள் ஆகிப்போச்சுங்க. பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம். இப்போது கீழே இருக்கிற 7 லோகங்களுக்கு சேர்த்து உபனிஷத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறது, ஆபஹ. ஓகே, ஆபஹ. சார் மேலே கூட அம்பஹன்னா கூட ஜலம், ஆபஹன்னா கூட ஜலமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு வியாக்கியானம் என்னன்னா, எங்கே வந்து நிறைய ஜனங்கள் பாப்புலேஷன் ஓவர் பாப்புலேஷனாகி திக்காக இருக்கின்றனதோ, நம்ம வந்து பூலோகம் ஓவர் பாப்புலேஷன் நினச்சிக்கிறோம் இல்லையாம்மா. உபனிஷத்து சொல்கிறது கீழே இருக்கிற 7 லோகங்கள்ங்க, அதல வித்தல சுதல தலாதல மகாதல ரசாதல பாத்தால. அதல வித்தல சுதல தலாதல மகாதல ரசாதல பாத்தால, இந்த லோகங்கள் எல்லாமே ஓவர் பாப்புலேஷனாமா. அங்கே அந்த ஓவர் பாப்புலேஷன் என்ன ஆபகன்னா அது அந்த வார்த்தனை பிரித்து பார்த்தா ஆபாத் ஜனாக எஸ்ய ஆப்யாத், எங்கே ஜனங்கள் நிறைய விஸ்தரிச்சிருக்காங்களோ அங்கே அந்தந்த லோகங்கள் அங்கே அந்த ஓவர் க்ரௌட் பாப்புலேஷன். ஏன்னா நிறைய அக்கிரமம் பண்ணுறவங்கள தான் மொத்தம் சேர்ந்து நிறைய இருக்கிறதுனால, அந்த கீழே லோகங்களுக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால, மேலே லோகங்களுக்கு போகிறவங்களும் மேலே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பேர் தானாமா. கொஞ்சம் மேலே 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 அந்த சித்தலோகம் அது சொல்லுவேன் சத்தியம், அங்கே எல்லாம் கொஞ்சம் 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 பேர் தான். பூலோக்கனில் மீடியமாக இருக்கிறோம். அதனால் அந்த பூலோக்கனில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம கண்ட்ரியில் இப்படி இங்கே உலகத்தில் டிஃப்ரெண்ட் இருக்க தெரியுமா. ரஷ்யாவில் அங்கே எல்லாம் கூட யாராவது ஒரு லேடி 3 children அப்படி எல்லாம் பெற்றுக்கிட்ட டெலிவரி பண்ணால் ஒரு வாட்டி இல்லை 3-4 குழந்தைகள் இருந்தால் அந்த அம்மாவுக்கு வீர மாதான்னு பட்டம் கொடுக்குறாங்களாமா. ஏன்னா அங்கே நாடு ரொம்ப பெருசு, மக்கள் ஜனங்கள் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சைனா, அங்கே எல்லாம் வந்து அங்கே நீ எக்ஸ்ட்ரா 1 more சைல்டுன்னு நீ பெற்றுக்கிட்டா உனக்கு போனஸ் கட்டு, அது கட்டு, இது கட்டு, அப்புறம் உயிரை எடுக்கிறான். சில கண்ட்ரிஸில் அப்படி இல்லை இருக்குது. இங்கே நம்ம மாடரேட்டாக ஏதோ அப்படி இப்படி இருக்கிறோம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல். சரி, இனியோ இந்த மந்திரத்தை நம்ம அடுத்த வாரம் உபனிஷத்து இந்த விஷயத்தின் விவரிக்கிறது நான் முன்னாடி சொல்லிட்டேன். இனிமேல் இந்த அத்தியாயத்தில் 3வது செக்ஷனில் 12வது மந்திரம் வரைக்கும் இந்த அத்தியாரோபம் சிருஷ்டி பத்தே. அதனால் அப்புறம் அங்கே கொஞ்சம் கிடுகிடுன்னு நம்ம போகலாம். இன்றைக்கி ஆனால் பேசின முதல் இந்த டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.